புதிய பாதை சேனலுக்காக நம்ம வந்து இனிது இயற்கை இனிது அப்படின்ற ஒரு பகுதியில் நம்ம மிஸ்டர் புருஷோத்தமனை நம்ம இப்போ சந்திச்சிருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த சின்ன வயசில் பாருங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காரு. சார், இந்த கேட்டக்ஸ் வந்து இது கத்தாழை ஃபேமிலி தானே? எஸ் மேடம், கத்தாழை ஃபேமிலி. இந்த கத்தாழை ஃபேமிலிக்கே உரிய ஒரு நல்ல குணங்கள் என்ன? குணங்கள் என்னன்னா மேடம், கத்தாழை ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய வந்து சிட்டிக்குள்ளே இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி போட போடுங்க, அப்பயே கலர் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் வேறு ஃப்ளவர் பிளான்ட் போச்சுன்னா அப்படி செடி தூக்கி போடணும். இது அப்படி இல்லைங்க. இந்த செடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாரம் தண்ணி ஊற்றாதீங்க மேடம். ஒரு வாரம் தண்ணி ஊற்றலா கூட இப்படி இப்படியே இருக்கும். ஆல்மோஸ்ட் இது வந்து கிராஃப்டிங். இது ஒரு வெரைட்டி வேறு, இது வெரைட்டி வேறு. இங்கே வந்து நம்ம கிராஃப்டிங் பண்ணிருப்போம். ஸோ கிராஃப்டிங் பண்ணும்போது கிராஃப்டிங் பண்ணும்போது என்ன வளர இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக வருங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி வளர்ந்துருக்குது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செப்பரேட் பட் வரும், பூ வரும். இதில் வந்து பூ கூட வருங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். பார்க்குற டெக்கரேட்டிவ் நல்லா இருக்கு மேடம். ஏதோ அட்வான்டேஜ் இதில் வந்து ஏர் பியூரிஃபை ஒன்றும் கிடையாதுங்க. பட் பியூட்டியாக பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கு. பியூட்டிஃபுல். ஸோ இதை வந்து டெக்கரேட்டிவ் பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஆமாம், தனி வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் கூட ரொம்ப கம்மி. கம்பேரிட்டிவ்லி அதர் பிளான்ட்ஸோட இது ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால ஹோட்டல்ஸு இல்லைன்னா வந்து ஆஃபீஸ் வீட்டில் கூட டெக்கரேட்டிவ் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார், இதை ஷோகேஸ் வைக்கலாமா? இல்ல ஷோகேஸ் உள்ள உங்களுக்கு காத்து ஷோகேஸ் உள்ள வெளியே வைக்கணும். சரிங்க சார். சப்போஸ் சார், இது என்ன? இதுவும் அதே ஃபேமிலி சேம் ஃபேமிலி தான், டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ் மேடம். இதாவது செப்பரேட்டா நீங்க இது கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்றீங்க. இது வந்து கிராஃப்டிங்ன்றது மேடம், இது ஒரு செடி மேடம். இது செடிக்கு இப்போ இது வருது பார்த்தீங்களா, இது மாதிரி செடி எடுத்து இந்த மாதிரி செடிக்கு வந்து நாங்கள் கிராஃப்டிங் பண்ணுவோம். ஒரு செடி தான் இந்த மாதிரி செடி வந்துருக்குங்க. சப்போஸ் இது எடுத்துட்டு நீங்க இன்னொன்று செடி வச்சா இந்த மாதிரி மறுபடி இது ப்ரொபோஷனல். ஈச் இஸ் a seed. ஆமா it is a cluster of seeds. cluster of seeds. ஆமா. ஓகே. பட் இது இல்ல, இது டிஃபரண்ட். இது டிஃபரண்ட். ஓகே. இதுல வந்து இது டிஃபரண்ட் பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இது பாருங்க. இது வந்து ரொம்ப அழகு. இது மேமிலியரியான்னு சொல்லி இது வந்து கேக்டஸ் ஃபேமிலிங்க. இது அவ்வளவுதான் மேடம். இது என்னன்னா பண்ண சைடுல துளு வந்துட்டே இருக்கும். சோ கிளஸ்டரா வந்துருங்க. கிளஸ்டரா வந்து நான் பாத்துக்கேன். இது ரொம்ப நல்லா அது கிளஸ்டரா வரும்போது அதுவே ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும் இல்லைங்களா? ஆமா. சரி, அது அவ்வளவுதான். அப்புறம் இத பத்தி சொல்லுங்க. இது என்ன ஃபேமிலி? இது வந்து முராயா எக்ஸோட்டிகா சொல்லுங்க. முராயா எக்ஸோட்டிகான்றது அது கரெக்ட்டா சொல்லுங்க. முராயா எக்ஸோட்டிகா டுவார்ஃப் வெரைட்டி. இது நார்மல்ல இருந்து இது டால் வெரைட்டி கிடைக்கும். 5 அடி 6 அடி 8 அடி அவங்க. இதோட இலை வந்து இப்போ பெரிய லீஃப்ல டெக்கரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து போன்சை யூஸ் பண்ணுறாங்க. வந்து போன்சைன்னா நீங்கள் அந்த போன்சை சரி தட்டை தொட்டியில் குட்டை செடி வளர்க்குறது. ஆமாம், அது வந்து தட்டையை ஃப்ளாட்டாக கொண்டு தொட்டி அதில் குட்டை செடி வளர்க்குறதுன்னா ஆனால் அதனுடைய வளர்ச்சியை வந்து ஷார்டன் பண்ணுறது அவ்வளோ பண்ணால் அது ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்துடும். இது வந்து மினிமம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு ஏஜ் இருக்கு. 1.5 வருஷம். இது பிகாஸ் பியூட்டி ஆஃப் திஸ் என்ன மேடம், இந்த ஹைட் இந்த பாட்டை மறைஞ்சிடும். இந்த கொஞ்சம் பெரிய பாட்டில் மாற்றினா இந்த பாட்டே தெரியாது, அந்த அளவுக்கு ஃபுல் புஷ் ஆகிடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து நம்ம வந்து ஆர்னமெண்டல். இதெல்லாம் ஆர்னமெண்டல் இல்லாமல் பூ வரும், நல்லா ஸ்மெல் இருக்குது. வரல. இது அவ்வளோ சேம். இது வந்து மேம்லரின்றது ஒரு வெரைட்டி மேடம். அதுலேயே வந்து ஒரு கேக்டஸ்லேயே ஒரு பாட்டு மேம்லரியான்றது. ஸோ இதுக்குள்ளே வெரைட்டி மேம்லரின்றதுல 150 வெரைட்டிஸ் நல்லா இருக்குங்க மேடம். இது வந்து ஒரு மாதிரி ஓஷன் மேடம். இதுக்கு வந்து நம்ம எண்டுகேல வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இது சேம் ஸ்பீஷஸாக இருக்கும். ஆனால் சில பூ வராது, ஒரு நீளமாக இருக்கும், கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதாவது நம்ம இயற்கையோட வந்து எப்படின்னா பை காட் கிரியேஷனு இதெல்லாம் ரொம்ப இது ஒன் ஆஃப் பியூட்டின்னா இந்த பூ கிடையாதுங்க, காய் மாதிரி இருக்கும். இது எப்பவுமே எப்படி வந்துட்டு இருக்கும். நீங்கள் அதிகமாக தண்ணி போட்டானா 100% செடி அழகிடும். தண்ணி 10 நாளுக்கு 15 நாளுக்கு தண்ணி ஊற்றாம இருந்தாலும் சர்வை ஆகும் செடி. பாருங்க ரொம்ப ஸ்லோ மேடம். ரொம்ப ஸ்லோ. இந்த க்ரோத் பாருங்க. இது வந்து ஸ்மால் சைஸ் வெரைட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது இது சிங்கிள் சீடா இருக்குமா கிளஸ்டர் ஆஃப் கிளஸ்டர்? ஃபர்ஸ்ட் வந்து வரும்போது சிங்கிளா வரும் மேடம். வளர என்ன அதுனா பாருங்க இந்த மாதிரி வரும். சிங்கிளா இருக்கும். இந்த வளர பிக்கான இந்த மாதிரி சைடுல ஃபுல்லா வந்துரும். ஓகே சார். இது மெனூல என்ன போட்டுருக்கீங்க? இதுல வந்து கோகோபீட், பர்லைட், அப்புறம் இது நம்ம சிப்ஸ் போட்டிருக்கோம், கோகோனட் சிப்ஸ் போட்டிருக்கோம். அந்த மாதிரி போட்டிருக்கோம். வேற ஒண்ணு அவர் சொல்றது கோகோனட் சிப்ஸ்னா என்ன தெரியுமா? தேங்காய் நாரோட அதை வந்து கிரைண்ட் பண்ணி போடுறது தான். ஆமா.
அதான் போட்டிருக்காங்க. இதை வளர்க்குறதுக்கு தேங்காய் நார் கிரைண்ட் பண்ணி போட்டாவே போதும். அது அந்த மாதிரி இந்த ஃபுட்டு இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். இது என்னங்க சார்? இது வந்து ஆஸ்ட்ரோஃபைட்டம்ன்றதுங்க. இதெல்லாம் பாருங்க, இது வந்து ஒயிட் இது க்ரீனுங்க, சேம் ஸ்பீஷிஸ் தான். இதோட பியூட்டி எப்படின்னா வளர வளர இது பால் பெருசா வருங்க. இந்த இப்போ இந்த மாதிரி ஷேப் பாத்தீங்களா மேடம், இது ரொம்ப டிஃபரெண்ட் ஷேப். இது கிரீன், இது ஒயிட். இதுல வந்து முள்ளு வரும். முள்ளு இது முள்ளு வராது மேடம், இந்த வெரைட்டி முள்ளு வராதுங்க. முள்ள இதுல நீங்க பார்க்க முடியாதுங்க. ஸோ முள்ளு வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த இதுல வந்து நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு. இப்போ ஆஸ்ட்ரோஃபைட்டம்ன்றது இது 2 வெரைட்டி இல்லை, இதுல என்ன ஒரு 20 வெரைட்டிஸ் மேலே இருக்கு. ஸோ இதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் உங்களுக்கு ஹைலைட் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டேபிள் டாப் நல்லா இருக்கு மேடம். டேபிள் டாப் இப்போ நிறைய பேருக்கு கேக்டஸ் வளர்க்கணும் ஆசையாக இருக்கும், அதெல்லாம் ஹாபியாக இருக்க மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது இல்லை. அது அதே மாதிரி ஆமாம் ஆமாம். இது பாருங்க மேடம், இது ஈஃபோர்பியா லோக்டியா சொல்லுவாங்க. இது சேம், இதெல்லாம் வந்து நம்ம கேக்டஸ்ல டிஃப்ரெண்ட் பார்ட். இது எப்படி வருதுன்னா அப்படியே ஜஸ்ட் ஒரு இது நாடு பாருங்க, டிஃப்ரெண்டா வரும். ஒரு இலை அவ்வளோ சின்ன இலை. இந்த பிளாக் எல்லாமே வந்து இலை ஆமாம் எல்லாம் இலை வருங்க. ஸோ சேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கு. இது மேம்லேர் தான். இது டிம்மோ முன்னால என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம் அந்த வெரைட்டியா? ஆமாம். ஓகே. இது எல்லாமே எகைன் திஸ் இஸ் அகேவ். இது கத்தாழ வெரைட்டி தான் சொல்றீங்க. இது பாருங்க, இது ரெட்டா இருக்குது. இது வந்து கொஞ்சம் வயசாச்சு இந்த மாதிரி ஆயிடும் மேடம். எங்க இருக்கப்போ இது இப்படி இருக்கும். எங்க இருந்தாலும் இப்படி இருக்கும் அலவான்றது. இது ரொம்ப நல்லா இருக்கு இண்டோருக்கு. அதே மாதிரி இது ஒரு டைம் கேஸ்டீரியா சொல்லுவாங்க பேரு. இந்த இது வந்து லீஃப் ரொம்ப திக்கா இருக்கு. அத வெரைட்டி மேடம், திஸ் இஸ் கால்ட் ஒன் ஆஃப் தி சக்குலன்ட்ஸ். கேஸ்டீரியா சொல்லுவாங்க பேரு. கேஸ்டீரியா அதாவது ஒன்லி இன்டோர். இதுக்கு ஆக்சிஜன் அவுட்டோர் வைக்கலாம். அவுட்டோர் வைக்கலாம். இது வெறும் ஏர் பியூரிஃபைட் பிளான்ட் கிடையாதுங்க. பாக்குறது நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும், டெக்கரேட்டிவா இருக்கும். இது நீங்க செராமிக் பாட் இல்ல வேற டிஃபரெண்ட் பாட்ல வைக்கும் போது உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா கொஞ்சம் லுக் வரும் உங்களுக்கு எல்லாமே. இது அது கூட டிஃபரெண்ட் இருக்கு. சரி, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது என்னது? இதெல்லாம் சீடோன்னு சொல்லுவாங்க. சீடோம் இதெல்லாம் ஒரு டிஃபரெண்ட் செக்குலன்ட்ஸ். எல்லாமே ஸ்மால் குட்டியா செக்குலன்ட்ஸ். இது நல்லா இருக்கு சார். பாருங்க, அது ஒண்ணு எடுங்க. அதான் இதெல்லாம் டிஃபரெண்ட் வெரைட்டியா இருக்கு. இது இப்போ அந்த அளவுல இது வெரைட்டி. இது ஓகே. அதுலயே வந்து 50 வெரைட்டிஸ் இருக்கு இதுல. இதுல பாருங்க சார், இதை வந்து நீங்க இவ்வளவு நேரம் காட்டுனீங்க. அதுல கிரீன் இருக்கும், இல்ல ஒயிட் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் திஸ் ஒன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நடுவுல வந்து பிங்க் இருக்கு, ரெட் கலர்ல இருக்கும். ரெட். இது வந்து ஒரு நேச்சுரல் பிளான்ட். நேச்சுரலா நடுவுல வந்து ஒரு ரெட் இருக்கு, சுத்தி வந்து இதுக்கு கிரீன் இருக்கு. ஆமா, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் சார். இந்த ரூட்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரி பாருங்க, போட்டுருக்கு மீடியா வந்து பாருங்க. இது வந்து பர்லைட் மேடம், ஒயிட் வந்து பர்லைட். இது கோகோ சிப்ஸ். இது பர்லைட்னா என்ன? பர்லைட்னா வாட்டர் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து சாயில் ஏரேஷன் தெர்மோகோல் சொல்றீங்களா? தெர்மோகோல்ல அது பர்லைட். இது சாயில் ஏரேஷன் இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து கிளே பால்ஸ் போட்டிருக்கோம். கிளே பால்ஸ் வந்து ஆக்சுவலி கேக்டஸ் பொறுத்த வரைக்கும் மேடம், நீங்க போடுற தண்ணி வந்து நிக்கூடாதுங்க, ஜஸ்ட் கீழே வந்துடணும். இது என்னது? இது வந்து இது மேடம், நம்ம ஸ்டோன் செங்கல்ல மேடம். இதெல்லாம் கிளே பால் சொல்லுவாங்க. கிளே பால். இது எல்லாமே கிளே பால். எல்லாமே கிளே பால்ஸ். எதுக்கு போடுறான்னா, நீங்க நம்ம போடுற தண்ணி வந்து இதுக்குள்ள நிக்கூடாதுங்க, ஈரப்பதம் நிக்கிறதுக்காக. வெளியே வந்துடணும், தண்ணி வெளியே வந்துடணும். கேக்டஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள தண்ணி அதிகமா இருந்தனா கீழே அழகிடும், தண்ணி வந்து ஈஸியா ட்ரெயின் ஆயிடும். குட்டி இப்போ நம்ம பேபிஸ் எவ்வளோ போட்டிருக்கான்ட்டு. ஸோ நம்ம வந்து இன்கேஸ் ப்ரொபகேஷன் பண்ணுவான்னா வளர்ந்தா இது கொஞ்சம் இங்கே கட் பண்ணணும், மிதாக கட் பண்ணி இன்னொரு இதில் பாட்டில் வைக்கணும். வச்சா இது கட் பண்ணி வச்சா வரும். பட் இந்த மாதிரி ஷேப் வரதுக்கு மொபைல் லாஸ்ட் டைம். இது வந்து ஒரு நல்ல ஒரு சீட்ல இருந்து பண்றீங்களா? மெயின் சீட்ஸ் தான். சீட்ஸ் புதிய பாதையில் இனிது இயற்கை இனிது அப்படின்ற அந்த பகுதியில் இனிது இயற்கை இனிது அப்படின்ற ஒரு பகுதி நமக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டக்ஸ். இந்த கேட்டக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு மெகா சைஸை நாம் நிஜமாக பார்த்தது கிடையாதுங்க. பாருங்க, அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில், ஆஃபீஸில், இல்லைன்னா ஐஃபை 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் இதெல்லாம் வைப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வெரைட்டியும் தனி வெரைட்டி. ஒரு 5 இயர்ஸ்க்கு இதை வந்து வளர்த்தா இந்த மாதிரி அழகான
ஒரு ஃபார்ம்னா என்ன, ஒரு வடிவம் நமக்கு இந்த கிடைச்சிருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. எகன் திஸ் அவர்த்தியா சொல்லுவாங்க. இதுலேயே வந்து ஒரு சப்ரேட்ஸ் இது அவர்த்தி தான். அதாவது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதே பாருங்க மேம், இது உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டுங்க. கேக்டஸ்ல டிஃப்ரெண்ட்டுங்க. நேச்சர் கார்டன் ரொம்ப பதமாக இருக்கும், எல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் முள்ளு இருக்கும், இதில் முள்ளு இருக்காதுங்க. கிரியேட் அப்படியே இருக்கும். அந்த ஒயிட் வெரைட்டி என்ன, ஒயிட் அது சேம் கேக்டஸ்ல அது வெரைட்டி தான். இதெல்லாம் மொத்தமா கேக்டஸ் மேடம். கேக்டஸ்ல டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ். இதுல என்ன மெஜெண்டா கலர் மட்டும் ஃப்ளாஸ் வருமா? நிறைய வரும் மேடம். இதெல்லாம் வருங்க, செடி முத்துனா கொஞ்சம் வருங்க, கொஞ்சம் பெருசா வரும். ஓகே, என்ன ஃப்ளாஸ் நமக்கு தெரியாது. பிங்க், yellow, ரெட், ஒயிட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய